இருதயத்தில் ரோபோட்டிக் ஆபரேஷன் பண்ண முடியுமா? இது பெரும்பாலான நோயாளிகள் எங்கிட்ட கேட்பாங்க. மருத்துவத்துறையில் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சைன்னு சொல்றது பைபாஸ் அறுவை சிகிச்சை சொல்லுவோம். பெரும்பாலும் நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டென்ட் வைப்பாங்க. அதே 3 ரத்த குழாயில் அடப்பு இருக்குன்னா பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணுவாங்க. அதில் ஒரு முன்னாடி இருக்கிற ரத்த குழாய் பேர் எல்இடின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்சிஎக்ஸ் ஆர்சிஏ நாங்கள் சொல்லுவோம். இதில் அடைப்பு ஏற்படும் போது இதுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியும். பொதுவாக பண்ணுற ஆப்ரேஷன் மார்பெலும்பை கட் பண்ணி பண்ணுவோம். அது சிறு நுண்துளை வழியாகவும் பண்ண முடியும். இப்போ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலில் அதை ரோபோட்டிக் மூலமாகவும் பண்ண முடியும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்றது மார்பெலும்பை கட் பண்ணாமல் ஒரு 1.5 இன்ச்சிலிருந்து 2 இன்ச்சுக்குள்ள 3 துளைகளை போட்டு இருதயத்தில் இருக்கிற பெரும்பாலான ஆப்ரேஷன்களை நம்மளால் பண்ண முடியும். வால்வு மாற்று அறுவை சிகிச்சை, இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை, இது எல்லாமே பண்ண முடியும். இதனோட முக்கியமான பலன்கள் என்னன்னா, சின்ன ஓட்ட வழியா அது பண்றதுனால இதனோட அந்த மார்பு விலா எலும்புகளை விலக்க தேவைப்படாது. அதனோட வலி ரொம்ப கம்மியா இருக்கும். ரெக்கவரி ரொம்ப வேகமா இருக்கும். பெரும்பாலும் ஒரு வாரத்திலேயே அவங்களுடைய சொந்த வேலைகள்லாம் செய்ய முடியும்.